இந்த கேங்கில் மொத்தம் 3 பேர் கன் வச்சிருக்கானே. இவன் தான் நம்பர் 1. இவன் தான் அந்த பேங்கை வேவ் பார்த்து எப்படி கொள்ளடிக்கலாம்னு ஒரு பிளான் போட்டிருப்பான். மிஸ்டர் மூர்த்தி சார். வெரி சாரி சார், இந்த லோன் உங்களுக்கு சேங்ஷன் பண்ண முடியாது. ஏன் சார்? இது 10 வருஷத்தில் ரீபே பண்ணுற ஸ்கீம் சார். உங்களுக்கு இப்போ என்ன வயசாகுது? இப்போது 57 முடிஞ்சு 2 மாதம் ஆச்சு சார். 10 மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறீங்க, எப்படி பண்ண முடியும் சார்? கஷ்டம். என்ன பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன்? கொள்ளடிச்ச பணத்தில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில், ஒரு பாரில், இல்லைன்னா அதே ஹோட்டலில் ஒரு ரூம் போட்டு. சார், அந்த பிஎஃப் அமௌண்ட்டு பார்த்துட்டு தான் இருக்கேன் மூர்த்தி, கொஞ்சம் டைம் ஆகும். அது இல்லை சார், வந்து மூர்த்தி நீங்கள் போயிட்டு அடுத்த வாரம் வாங்க. சார், என் குடும்பத்துக்காக பண்ணிடக்கூடாது. டேய் கண்ணா, தாத்தா பொம்மை எப்படி டான்ஸ் ஆட வைக்கிறேன் பார்த்தியா? முட்டு 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 முட்டிடுச்சு, தம்பிய கரடி முட்டிடுச்சா. பா, ஆர்த்தி கிச்சனில் 400 வச்சுருந்தாலாம், எதுவும் பார்த்தியாப்பா? பா, அது இல்லைப்பா. சாயங்காலம் ஏதோ ரிசப்ஷன் போகணுமா? காயத்ரி ஃபோன் பண்ணியிருந்தா. உன் ஒய்ஃபுக்கிட்ட சாரீ கேட்டிருந்தாளாம். மறந்துட்டேன்ப்பா, என் ரூமில் எடுத்து வச்சிருக்கா, நீயே போய் எடுத்துக்கோ. நீயே எடுத்து கொடுப்பா. தேங்க்ஸ்ப்பா. ஆஃபீஸ்லேருந்து ஈவினிங் ரிசப்ஷன் போகிறேன், பர்மிஷன் போட்டிருக்கேன். சொல்ல மறந்துட்டேன்ப்பா, வர வீக்கெண்ட் நானும் ஹரியும் கொல்கத்தா போகிறோம். வரத்துக்கு 1 வீக் ஆகிடும். அன்னைக்கு மட்டும் பிரகாஷ் வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? நீ கொஞ்சம் பிரகாஷ் கிட்ட சொல்ல முடியுமாம்மா? 15 டேஸ் அங்கேயும் 15 டேஸ் இங்கேயும்னு ஐடியா கொடுத்ததே பிரகாஷ் தான். உனக்கு தான் அலைச்சல். அங்கேயே வச்சுக்க, எக்ஸ்பென்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். எங்கே கேட்குறான்? பணத்தை ஹேண்டில் பண்ணுறானே, அவன் தான் நம்பர் 2. என்ன சீக்கிரம் வந்துட்ட? சரக்கு ஒன்று மறைச்சி வச்சிருந்தேன், அதான் எங்கன்னு. இங்க இருக்கு பாரு. இங்கே கொண்டு வா. செல்லம், சூப்பர்மா. சே, காலிலேருந்து இதனால ஒரே டென்ஷனில் பசங்களுக்கும் எங்கே வச்சானுங்கன்னு தெரில. இந்த ஜெய் பையில வேற காலிலேருந்து காணோம். அவன் இல்லைனா ஒரு வேலை ஓட மாட்டேங்குதுமா. எந்த ஜெய்? அதான் ஒரு பையன் ஒல்லியாக இருப்பானே, புதுசாக சேர்ந்துருக்கான்ல. பையனை நம்பி எந்த பொருள் வேணால் கொடுக்கலாம், வச்சு செய்வான். ஆமாம், பொருள்லாம் என் வீட்டுக்கு எத்துன்னு வர. போலீஸ் வேற ஃபுல் கண்ணாக இருக்கானுங்க. இந்த வினோத் பையன் சொன்னா கேட்குறானா? கீப் வச்சிக்கின்னு அவன் உன்னை கட்டிப்பிடிக்கிறான். ஐயா டேய், என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய்ட்றா. இன்னும் 3 நாளில் நம்ம போகிறோம். ரெடியாரு? எங்கே? எங்கே வேணா, யாராலையும் நம்மளை பிடிக்க முடியாத தூரத்துக்கு. எப்படிரா? அதெல்லாம் நீ கேட்காத,
கட்டின புடவையோடு வா போதும். சினிமா ஹீரோ மாதிரி பேசுற? 3 நாள்லையா? ம். ஆமா, இன்னும் 2 நாள்ல ஒன்று இருக்கே. மறந்துட்டேனே. என் பிறந்த நாள்ரா. தெரியும் லூசு. பிறந்த நாளைக்கு எங்கே போகலாம்? எங்க வேணா போலாம். ம். எங்க வேணா போலாம். இவன் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதை தவிர வேறு எதுவும் பண்ணல. வெறும் எடுபடின்னு நினைக்கிறேன். நம்பர் 3. ஹலோ. மேடம். இல்லை மேடம், நான் எலக்ட்ரிஷியன் இல்லை, சிங்கப்பூர் போகிறதுக்காக அண்ணன் கிட்ட கேட்டிருந்தேன். மேடம். மேடம், அமௌண்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த வீக்கில் கண்டிப்பாக கொடுத்துறேன் மேடம். எப்போன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ரெடி ஆயிடுச்சு, கண்டிப்பாக இந்த வாரத்தில் கொடுத்துறேன் மேடம். சரிங்க மேடம். நான் கதிரு, மலேசியாவா சிங்கப்பூரா? நோ மூர்த்தினா, வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. பேசின மாதிரி பணத்தை பங்கு வச்சு நான் வழி பார்த்துன்னு போகலாம். பொறுமையார், நான் சொல்கிறது கேள். போலீஸ் தீவிரமாக இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும். எவ்வளோ நாள்ண்ணா? கதிரு என்னடா எல்லாம்? அண்ணா, சிங்கப்பூர் வேலைக்கு இந்த வாரத்துக்குள்ளே 5 லட்சம் கட்டுறேன்னு சொல்லிடுறேண்ணா. கதிர் வேலை போனால் போட்டோம், வேற வேலை கிடைக்கும். ஆனால் போலீஸில் மாட்டிக்கிட்ட நான் சொன்ன கேட்பேன்ல. உனக்கு என்ன அர்ஜென்ட்டு? எல்லாத்தையும் உன்ட்ட சொல்லுப்பாங்களா? என் பணம் தானே கூட எத்தனை எங்கேயோ போகிறேன் உனக்குண்ணா. ஜெய், உனக்கு நேரம் இருக்கு, அது உனக்கு புரியல. இந்த பிளான் ஆரம்பத்திலே என் பேச்சை நீ கேட்கறதா இருந்தால் மட்டும் என் கூட வா அப்படின்னு சொல்லி தான் உனக்கு கூட்டிகிட்டு வந்தேன். நான் சொல்கிறத நீ கேட்பேங்கிற நம்பிக்கையில் தான் உன்னை இதில் சேர்த்துக்கிட்டேன். அந்த நம்பிக்கைக்கும் அதுக்குன்னு ரிஸ்க் எடுத்து பண்ணல எவன் எடுப்பான் சொல்லி. எனக்கு என்ன வேற ஆள் கிடைக்க மாட்டாங்கன்னு நினைச்சியா? நாட்டில் அத்தனை பேர் வெறுப்புல இருக்கான். பணம் கிடைக்கும், பேங்கை கொள்ளையடிக்கலாம், கிளியரா பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் வருவான்? எல்லாருக்கும் பண தேவை இருக்கு. ஆனா அவங்களுக்கெல்லாம் போலீஸ்ல மாட்டிக்குவோங்கிற பயம் நமக்கு அது இல்லை. அதான் அவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். புரியுதா? அப்படியே ஒழுங்கு மாதிரி பேசாதண்ணா. பங்கு 3 போட வேண்டியதானே? உனக்கு 50, எனக்கு 40, உனக்கு 10 தானே தர. கதிரு, நான் உனக்கு எல்லாம் தெளிவாக சொல்லி தானே உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். உனக்கு தேவை 10 லட்சம், அது இருந்தால் போகிறோம் அப்படின்னு தானே நீ என் கூட சேர்ந்துக்கிட்ட. எனக்கு தேவை ஒரு காரு, உன்னை சேர்த்துக்கிட்டேன். நம்ம டீல் கிளியராக தானே இருக்கு. என்ன சின்ன பையனா சண்டை மூட்டி விடுற? நீ நாள் பேச்சை கேட்டே நாசமா போற பாரு. ஜெய், நில்லு. உன்னுடைய பணத்தில் 1 பைசா குறையாது, அதுக்கு நான் கேரண்டி. எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டோம். ஏதாவது தப்பு பண்ணுவோன்னு போலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் அவங்க டயர்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஷேர் எடுத்துகிட்டு போய் என்ன வேணாலும் பண்ணு போ. இந்த டிசைன் பாருங்க சார். வேற பார்க்குறீங்களா? ஹலோ. சென்னை நகர காவல்துறை பிஸ்னஸ் டைம்ல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. இது லேட்டஸ்ட் மாடல் சார். எனக்கு ஓகேயா? ஓகே. பில் போட்டுடுமா? போட்டுருங்க. கார்டா கேஷா? கேஷ் தான். கேஷ். கேஷ். பில் போடுமா? ஓகே சார். ஹலோ சார், இங்கே கள்ள நோட்டு வச்சுக்கிட்டு ஒருத்தர் நகவாக வந்திருக்கான். உடனே வாங்க ப்ளீஸ். சார் ஒரு 10 மினிட்ஸ். ஜூஸ் சாப்பிட்றீங்களா?
போலீஸ் போலீஸ் உள்ள வராதீங்க சேட்டை கழுத்து போட்டுருவேன் உள்ள வராதீங்க மெஷினில் தான் சார் ஏதோ ப்ராப்ளம். கேஷ் எல்லாம் ஒரிஜினல் தான். எல்லா நோட்டும் நல்ல நோட்டா சார்? நல்ல நோட்டு தான். 50,000 ரூபா கஸ்டமர் சார், தேவையில்லாம ப்ராப்ளம் பண்ணிட்டேன் சார். நீங்கள் ஒரு பெரிய கேஸுக்கு லீடு ஓப்பன் பண்ணி விட்டுருக்கீங்க சார். ஷோ கேஸில் உடச்சிடலாம் சார். ஏன் சார் கொடுப்பாங்க? சும்மா பண்ணாததையா, கவர்மெண்ட் செலவில் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி தரேன். முதல்ல அந்த சிசிடிவி போடு. குட், ஃபேஸ் கிளியராக தான் இருக்கு. ரகு, உடனே இந்த பையனோட ஃபோட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சர்க்குலர். ஓகே சார். சார் ஒரு நிமிஷம், நான் அவனை பார்த்துருக்கேன். ஹரிஷோ எங்க? பாஸ்கர் இருக்காங்களே. இரு, யார் நீ? ஆடிங் பாஸ்கர். ஏய் என்னாச்சு? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னடா? இப்போ எதுவும் பேச நேரம் இல்லை. போலீஸ் என்ன தேடுது. ஆனால் நீ கூட வருவல்ல? வரேன்டா. இன்னும் 1 மணி நேரத்தில் பணத்தோட வர ரெடியா? ஏய் இரு, என்னாச்சு? பிரச்சனைமா, அப்புறம் சொல்றேன். டேய், இவன் எங்க இங்க? என்னாச்சு? ஏன் பதறி அடிச்சு ஓடுறான்? எப்போ வந்த நீ? இப்போதான் கசகசன்னு இருக்க, நேராக குளிக்க போயிட்டேன். அப்போ அவன் பேசுனது எதுவும் நீ கேட்கலையா? இல்லையே. ஆமா, அவன் என்ன பேசிட்டு இருந்தான்? சொல்லு, என்ன மேட்ரு? போலீஸா? உடனே வரேன். ராஜகிலேந்து வாங்கின நெக்லஸ் தானே அது? என்ன கேட்காம எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்ல. நான் இல்லை, நான் செய்தல. இனிமேல் உன்னை நம்பி பணத்தை இங்கே வைக்க மாட்டேன், நானே வச்சுக்கிறேன். அவனுக்கு போனை போடு. எங்க இருக்கா, சேஃபா இருக்கானா இல்லையான்னு கேளு. சுவிட்ச் ஆஃப். இங்க வரேன்னு சொல்லிட்டு தானே போனான். போய் டீ சாப்பிட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு போ. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி வேர்த்து விட்டு போய் வர? ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டியா? சொல்லு. எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. பணத்தை எடுத்துகிட்டு போய் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டியா? நாள் கடைக்கு எத்தனை போனேன், எப்படின்னு தெரியல. போலீஸ் வந்துட்டாங்க. சொல்லு சொல்லு கேட்காம. அண்ணா 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 மூர்த்தினா, தெரியுமா? சொன்னேன்லடா, போலீஸில் மாட்டி போன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்லடா.
இப்போ என்ன நிலைமை? போலீஸ் என்னை தேடி நிற்பாங்க. கொஞ்ச நாளைக்கு வெளியே வராது. நான் உன்னை ரூம் பார்த்து தங்க வைக்கிறேன். நான் யார் கண்ணிலையும் பட மாட்டேன். ரொம்ப தூரம் ஓடிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என் சாரை குத்துண்ணா, நான் போகிறேண்ணா. பைத்தியமாடா நீ? ஒரு 50,000 ரூபா எடுத்துக்கிட்டு வெளியே போய் செலவு பண்ணதுக்கே போலீஸு சீரியல் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி நம்மளை மோப்பம் முடிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. 40 லட்சம் ரூபா வேணும்னு கேட்குறேன். ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் மாட்டிக்குவோம் தெரியுமா? இப்போ நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கோம்னு உனக்கு புரியுதா புரியலையா? யோ, நான் அதை விட பெரிய பிரச்சனையில் இருக்கேன்யா. நான் உடனே போனோண்ணா, எனக்கு பணம் வேணும்ண்ணா. இதை விட என்னடா பெரிய பிரச்சனை? இப்போ நீ அதை எனக்கு சொல்ற? அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம டீலிங் காசு விஷயத்தில் மட்டும்தான். என் பர்சனல் விஷயத்தில் தலையிடாத. மூர்த்தினா, எனக்கு பணம் கண்டிப்பாக வேணும் மூர்த்தினா. ஒரே நாளில் நாம் எல்லாரும் மாட்டி போண்டா முட்டாள். கதிரங்க டீ சாப்பிட போயிருக்கான். நீ இவ்வளோ பயப்படுறல, நான் போலீஸில் மாட்டினா கூட உன் பேர் சொல்ல மாட்டேன். ஆனால் கதிர் பயந்தாங்கொல்லி 2 அடி தாங்க மாட்டான். நீ மாட்டினா அவனால் தான் மாட்டுவேன். இந்த பாரு, இது எல்லாத்துலேயும் சீரியல் நம்பர் இருக்கு. இதை நான் மாற்றணும். சில்லறையா யாருக்கு சந்தேகம் வராமல். அதுக்கப்புறம் தான் நம்ம செலவு பண்ண முடியும். புரியுதா? எமர்ஜென்சினா எனக்கு நிறைய செலவு இருக்கு. டேய், எனக்கு மட்டும் செலவு இல்லையாடா? எதுக்காடா இவ்வளோ பணத்தை கொள்ளையடிச்சிட்டு 5க்கும் 10க்கும் பிச்சைக்கார மாதிரி அல்லாடிக்கிட்டு இருக்கேன்? என் பிரச்சனையை பற்றி தெரியுமா உனக்கு? நோ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். நோட்டை மாற்றி கொண்டா நீ ஃபஸ்ட்டு. எனக்கு டைம் கொடு. எனக்கு டைம் இல்லை. இவ்வளவையும் மாற்றணும்டா. சரி, இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடு, மாற்றி தரேன். நாளைக்கு காலைல 6 மணிக்கு என் ஷேர் 40 லட்சம் ரெடியாக இருக்கணும். 39,50,000. நம்ம பையன்தான். கொஞ்ச நாள் முன்னாடி தான் கூட சேர்ந்தான். ஆனால் தங்கமான பையன். ஓ, அப்போ அவனை பற்றி எல்லா விவரமும் உனக்கு தெரியும். சார், தம்பி மாறின்றேன். ஒரே தட்டில் கூட சாப்பிடுவோம். பாஸ்கர், நாங்கள் சொல்கிறதுக்கு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம். ஏய் பாஸு, ரொம்ப பெரிய ஆளாயிட்ட போல இருக்கு. தேவையில்லாத இடத்துலலாம் கை நழுது. நமக்கெல்லாம் வயசாயினே போகுது. பசங்க அங்கே இங்கே கையை வச்சு தொழில் கற்றுக்கிறானுங்க. நான் ஃப்ரீயாக விட்டேன். நிறுத்து பாஸு, நீ பிக் பாக்கெட் அடித்த காலத்துலேருந்து எனக்கு தெரியும். இப்போ அதெல்லாம் விட்டேன். லைஃப் டீசெண்டாக போயின்னு இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டேன் தெரியுமா சார்? ஒய்ஃப், ஃபேமிலி மேன், அப்படி. ஜெய், சொன்னா கேளு. மூர்த்தினா, எனக்கு ஒரு வழி தெரியல. என்னடா வழி தெரியல? புறா பையன். பிரச்சனை தலைக்கு மேலே போயிடுச்சு. நான் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு எனக்கே தெரியும். எனக்கு வேறு வழி தெரியலண்ணா. ஏய், நல்லா இருடா.
என்னடா மொத்த பணத்தையும் எடுத்துட்டு போற? சத்தியமாக சொல்கிறேன் சார், அந்த பேங்க் கொள்ளையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். என் பொண்டாட்டி மேலே சத்தியமாக சொல்கிறேன் சார். ஜெய் இங்கே எப்போ வருவான்? தெரியலையே சார். இப்போ வந்துடுவான் தான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்தான். என்னை பார்த்ததும் அவசரமாக ஓட்டான். நீங்கள் 2 பேரும் வந்ததை சொல்ல வந்தான்னு நினச்சேன் நான். அண்ணா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க. அடப்பாவி சார், அமுக்கினி மாதிரி இருந்தேன்னு இன்னும் வேலை பார்த்துக்கிறான் சார். சார் இந்த நெக்லஸ் என் வீட்டில் இருந்துச்சே சார். மகா கையில் இப்போ தானே பார்த்தேன். இந்த மகா யாரு? என் பொண்டாட்டி சார். இந்த ஒரே தட்டில் சாப்பிட்ட கதை எல்லாம் போதும். அவன் வந்தான்னா மரியாதையா இன்ஃபார்ம் பண்ணு. ம்? Ah!